ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த காலை ஆராதனைக்கு வந்தவங்க எல்லாரையும் நான் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த மாத வாக்குத்தத்தத்துக்கு நேராய் திருப்பிக்கொள்ளும். ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல், எப்படிங்க? சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டும். மகிமை கனம், இந்த மகிமை கனம் அழியாமை. சொல்லுங்க, இந்த மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் என்ன செய்ய வேண்டும்? தேடுகிறவர்களுக்கு மாத்திரம். ஆண்டு நமக்கு என்ன வைத்திருக்கிறாரு? நித்திய ஜீவனை வைத்திருக்கிறாரு. இந்த கடைசி நாட்களிலே பிசாசு தேவ ஜனங்களை வீழ்த்தடிக்கிற ஒரு ஆயுதம் சோர்வு, தளர்வு, பிகமிங் டயர்ட். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், சபைகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், தளர்ந்து போயிருக்கிறார்கள், பலவீனமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு உலகமெங்கும் கிறிஸ்தவ ஆலயங்கள் குறைந்து கொண்டு வருகிறது, மூடப்பட்டிருக்கிறது, மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் இருக்கிறது, ஊழியம் செய்வதற்கு ஊழியர்கள் இல்லை. ஊழியர் இருக்கிறார்கள், கட்டிடங்கள் இருக்கிறது, ஆனால் விசுவாசிகள் இல்லை. இந்திய தேசத்தில் பொறுத்தவரை இன்னைக்கு ஆலயங்கள் இருக்கிறது, ஊழியக்காரர் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆனால் தரம் இல்லை. பலவிதமான சோர்வு இன்னைக்கு பிசாசு கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே விதைத்து இருக்கிறான். அதுதான் பவுல் ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிற ஒரு காரியம். டோன்ட் பிகம் டயர்ட். சோர்ந்து போகாம நீங்க எதை தேட வேண்டும்? மகிமையை தேடுங்க. சோர்ந்து போகாம மகிமையை தேடுங்க. மகிமையை தேடும் பொழுது நமக்கு பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள் வரும். உண்மையாய் வாழணும் பொழுது, உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது, உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது, கர்த்தருக்காக வாழும் பொழுது பலவிதமான அவமானங்கள், நிந்தனைகள் வரும். இதே ரோமர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நாம் சோர்ந்து போவோமானால் நமக்கு வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை விட்டு இந்த சத்துருடைய கிரியை திட்டம் நிறைவேறத்தக்கதாக பிரித்து விடுவான், எடுத்து விடுவான். நாட்டப்பட்டிருக்கிற தோட்டத்திலிருந்து அவன் வேரோட பிடிங்கி எடுப்பான். அதனால்தான் பவுல் ஒரு ஆலோசனையா சொல்லுகிறார், நித்திய ஜீவன் கிடைக்கும். அதனால் நீ என்ன செய்? நித்திய ஜீவன் அதை சிந்தித்துக்கொள். கீப் மைண்ட், கீப் இன் யுவர் மைண்ட் தட் ஐ ஷுட் இன்ஹெரிட் தி இட்டர்னல் லைஃப். நித்திய ராஜ்யம், தேவ ராஜ்யத்தை நான் இப்படியாவது பற்றி கொள்ளணும். ஏன்னா இந்த ராஜ்யம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையிலே வாசித்துக் கொண்டிருந்த ஒரு காரியம் இப்பொழுது ஞாபகம் வருகிறது. தேசத்தில் இருக்கிறதான இன்னைக்கு பல 226 தேச தலைவர்கள் ஒரு மாநாட்டை சுவிட்சர்லாண்டில் கூட்டினார்கள். அவர்களுடைய கூடுகையின் நோக்கம் பூமியின் வெப்பத்தன்மையை குறைப்பதற்காக, குளோபல் வார்மிங். இன்றைக்கு இந்த குளோபல் வார்மிங் ஆனது 1.9 டிகிரி சென்டிகிரேட் கூடியிருக்கிறது. இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். அதனால் எல்லா தேச தலைவர்கள் எல்லாம் பேசி ஆலோசனை செய்து இதை எப்படி குறைப்பது என்று ஆலோசித்தார்கள். விஞ்ஞானிகளுடைய கூற்று என்னவென்றால், 3 டிகிரி அதிகரிக்கும் பொழுது தன்னால் அங்கங்கே தீப்பிடித்து எரிய ஆரம்பிக்குமா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கடந்த சில நாட்களாக பார்க்கிறோம், ஆப்பிரிக்கா தேசத்திலும் மற்றும் கிழக்கு ஆசியாவிலே இதுவரைக்கும் கண்டிராத மாபெரும் வறட்சி காணப்படுகிறது. ஏல் நீனோ என்றதான ஒரு பாதிப்பு பூமியிலே உண்டாகிறது. லேல் நீனோ என்றதான இன்னொரு பாதிப்பு உண்டாகிறது. இந்த லேல் நீனோ என்று சொல்லப்படுகிறது அந்த காரியம் வரும் பொழுது எங்கெங்கெல்லாம் லேல் நீனோ இருக்கிறதோ அங்கெல்லாம் பயங்கர வறட்சி, அதிகமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட கொடிய வெப்பம். இந்த ஆண்டு இதுவரைக்கும் டெல்லியிலும் பஞ்சாபிலும் இல்லாத ஒரு மகாபிரிய உஷ்ணம் இந்த மே ஜூன் ஜூலையில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 51 டிகிரி
இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. இட்ஸ் a first time. பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது கடைசி காலத்திலே யுத்தங்களும் பஞ்சங்களும் ஏற்படும் என்று. இப்போது யுத்தங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. யுத்தத்தின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். மறுபக்கம் வறட்சி. இந்த சில வாரங்களுக்கு முன்பதாக டான்சானியா, உகாண்டா இப்படிப்பட்ட தேசத்திலே அந்த தேசம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், மக்களுக்கு நாங்கள் ஆகாரம் கொடுக்கப்பட முடியாத போனபடினாலே காடுகளுக்கு சென்று நீங்கள் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடலாம் என்று தான ஒரு சட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எந்த மிருகம் வேணாலும் நீங்கள் வேட்டையாடி சாப்பிடலாம். காடுகள் அழிந்து கொண்டு வருகிறது. காட்டு மிருகங்கள் அழிக்கப்படும் பொழுது காடுகள் அழிந்து கொண்டிருக்கும். காடுகள் அழிக்கப்படும் பொழுது காட்டு மிருகங்கள் அழிந்து போகும். காட்டு மிருகங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த இயற்கை காரியங்கள் காடுகளாம் காணப்படுது. காடு இருக்கும் பொழுது நமக்கு மழை வருகிறது, மழை வருகிறது, நமக்கு விவசாயம் நடக்கிறது. இந்த சுழற்சி தான் பூமி சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே இந்த சுழற்சி முறைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. வறட்சி, ஐப்ரட்டிஸ் நீர் முற்றிலும் மாற்றி போனது. எகிப்து, அந்த ஈராக் பகுதியில் இந்த நதி எங்கெங்கே போனதோ அங்கெல்லாம் விவசாயம் இன்றைக்கு அடியோடு போய்விட்டது. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு மறுபக்கம் போராட்டம். வாழ்க்கையில பலவிதமான நிந்தனைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், பாடுகள், இதன் மேலே நம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கும் பொழுது, ஆவியானவரே உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆறுதல் படுத்துவதற்கு நீங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. இருக்கிற இடத்திலே என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு போகிறோம், ஆறுதலா 2 வார்த்தை சபை பாஸ்டர் சொல்ல மாட்டாரா? ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஏதாவது யூடியூப்ல ப்ரோக்ராம் கேட்குறோம், டிவியில் பிரசங்கத்தை கேட்கிறோம், ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை கேட்காதா? அது ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவர்களுடைய அனுபவம். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி உடையவர்கள் நெருக்கப்பட ஆண்டவர்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் என்றது தரிசனம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம், ஒரு நிந்தை, ஒரு அவமானம் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாமல் நித்திய ஜீவனை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மகிமை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இல்லை என்ற ஒரு காரியம் வரும் பொழுது, நீங்கள் விபத்துகள், நாசம், மோசங்களை சந்திக்கும் பொழுது, இழப்புகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாம கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை விடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை என்பது அநேகர் பார்க்கும்படியாய் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கர்த்தர் ஏறி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்கிறோம், ஆனால் இந்த இடத்தை விட்டு வெளியே போனோடனே நாம் சோர்ந்து போகிறோம். இது பிசாசுடைய திட்டம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைதான் 30, 60, 100 பலன் கிடைக்கும். பாறையிலும் கற்பாறையிலும் முள்ளுகளிலும் விழுந்த இந்த நல்ல வார்த்தையானது விளைகிறது. பலன் கொடுக்கிற நேரத்திலே அதை கருகி போகிறது. விளைந்து வருகிறது, வெயிலின் உஷ்ணம் தாங்க முடியாமல் அது கருகி போகிறது. தேவ ஜனமே, அந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொருடைய இருதயம் நல்ல நிலமாக மாறட்டும். நல்ல நிலமாக மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நித்திய ஜீவனை தேட வேண்டும். பிரதர்ஸ் பத்தியில் அமைதியா இருக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நித்திய ஜீவனை தேட வேண்டும். நித்திய ஜீவனை தேடுவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம், 1 Chronicles chapter 16 verse 27, மகிமையையும் கனத்தையும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. தேவச்சனமே, நீ சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன? நீ சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதுதான் 1 நாளாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை சபைக்கு சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 1 Chronicles chapter 16 verse 27 வாசிக்கிறோம். Glory and honor are in his presence.
Strength and gladness are in his place. நீ நெருக்கப்படும் பொழுது, பலவீனமாய் இருக்கும் பொழுது, குழப்பமான ஒரு சூழலை காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகத்துக்கு வா, நான் இருக்கிற இடத்துக்கு வா, நான் வாசம் பண்ணுகிற என் ஸ்தானத்துக்கு வா. அங்கே மகிமையையும் கனத்தையும் நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய ஸ்தானத்திலே, என்னுடைய ஸ்தலத்திலே, என்னுடைய வீட்டிலே வல்லமையும் மகிழ்ச்சியும் நான் வைத்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் மகிமையும் கனமும் வேண்டுமோ என்கிட்ட வாங்க. வல்லமையும் மகிழ்ச்சியும் வேணுமா என் வீட்டுக்கு வாங்க, நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சமுதாயத்திற்கு, தேவ ஜனங்களுக்கு, சபைக்கு தேவையான 2 காரியங்கள், வல்லமையும் மகிழ்ச்சியும். சொல்லுங்க, என்ன வேணும்? வல்லமை வேணும், மகிழ்ச்சி வேணும். வல்லமை இல்லாத விசுவாசி பாவத்தில் விடுவான். வல்லமை இல்லாத விசுவாசி ஜெபம் செய்ய மாட்டான். வல்லமை இல்லாத விசுவாசி சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டான். வல்லமை இல்லாத விசுவாசி ஆராதிக்க மாட்டார்கள். வல்லமை இல்லாதவர்கள் சோர்ந்து போவார்கள். வல்லமை இல்லாதவர்கள் சீக்கிரத்திலே தளர்ந்து போவார்கள். வல்லமை இல்லாத விசுவாசி கர்த்தருக்கென்று வாழ மாட்டார்கள். ஆனால் வல்லமை உள்ளவர்கள், வல்லமை உடையவர்கள், அவன் சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டே இருப்பான். வல்லமை உடையவர்கள் எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் அவன் இயேசுவின் நாமத்தால் ஒரு முதலை தாண்டுவான். வல்லமை உள்ள விசுவாசி எத்தனை பெரிய சிங்க கெபியில் வந்தாலும் அவன் ஜெபத்தை நிறுத்த மாட்டான். அவன் தினமும் ஜெபித்துக் கொண்டே இருப்பான். வல்லமை உடையவர் நம்முடைய தேவன், வல்லமை உடையவர் தேவன். நம்மளை எதை எதிர்பார்க்கிறார்? நீ வல்லமையுள்ளவனாய் மாறணும்பா. You must be a powerful believer. பவர் இல்லைன்னா நீ குப்பைக்கு தான் போவ. உனக்குள்ள பவர் இல்லைன்னா, இன்னைக்கு இருக்கிற செல்போன்ல பேட்டரி இல்லைன்னா, பேட்டரி இஸ் நாட் சேஞ்சபிள், the battery is not interceptable, it cannot be changed. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கு பேட்டரி போயிடுச்சுனாக்கா என்ன செய்வாங்க? பின்னால் கழட்டி ஒரு பேட்டரி மாட்டி விட்டு போட்டுருவாங்க, இன்னும் அது செல்ஃபோன் ஓடும். அப்படி பண்ணால் செல்ஃபோன் கம்பெனி சீக்கிரம் மூட வேண்டியது தான். அதனால் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த செல்ஃபோன். அது பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க, அரை மணி நேரத்தில் போயிடும். அப்புறம் ஃபுல்லாக சார்ஜில் போட்டால் தான், கனெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் செல்ஃபோன் பேச முடியும். திடீர்னு ஒரு நாள் வெடிச்சிச்சுன்னா நீயும் வெடிச்சிட வேண்டியதுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேட்டரி மாத்திர வேலையே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே செல்ஃபோன் என்ன பண்ணிட வேண்டியது, தூக்கி போட்டு ஒரு புதுசு வாங்கிக்க வேண்டியது. தேவ சனமே, உன் கையில் இருக்கிற செல்போனுக்கு பவர் இல்லைன்னா நீ மாத்திர, உனக்குள்ள ஒரு பவர் இல்லைன்னா மாற்றப்படுகிறது. காரில் இருக்கிற பேட்டரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த பேட்டரி. பைக்கில் இருக்கிற பேட்டரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த பேட்டரி. அந்த பேட்டரியில் பவர் போயிடுச்சுனாக்கா என்ன செஞ்சிடறோம்? பேட்டரியை தூக்கி போட்டுறோம். தேவ ஜனமே, நீ விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லியும் உனக்குள்ள இயேசுவின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிற வல்லமை உனக்குள்ள நிறைவா இருக்கும் பொழுது நீ எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். நீ எதை சொன்னாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நீ எதை சொன்னாலும் கர்த்தர் அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? விசுவாசிக்குள்ள இருக்கிற வல்லமை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இன்னைக்கு வல்லமே இல்லாத ஒரு விசுவாசிய சபையில வச்சுட்டான். இன்னைக்கு ஜெபத்துல வல்லமை இல்லை, ஆராதனையில வல்லமை இல்லை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அதுல வல்லமை இல்லை. எதையோ யோசித்து உட்கார்ந்து இருக்கிறோம். வருஷம் முடிவுல சொல்ல முடியுமா, இந்த வருஷம் ஃபுல்லா நான் கம்யூனியன் எடுத்தேன்? வருஷத்தின் முடிவுல சொல்ல முடியுமா, 52 வாரமா நான் காலையில் மாலையில் ஆராதனைக்கு வந்தேன்னு சொல்ல முடியுமா? வருஷத்தின் இறுதியில சொல்ல முடியுமா, நான் இத்தனை ஆத்துமாக்கள் நான் சுவிசேஷம் சொன்னேன், இத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிப்புல நடத்தினேன், இத்தனை ஆத்துமாக்கள் ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தினேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுகிறவர்கள் வல்லமை உள்ள விசுவாசி. இந்த வல்லமை உள்ள கூட்டம் தான் பறக்க போற கூட்டம். இந்த வல்லமை உள்ள ஜனம் தான் இயேசுவை சந்திக்க போகிற ஒரு ஜனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
சபையே, நீ வல்லமை கொள்ளு. Be equipped with power of Jesus. Be equipped with the power of the Holy Spirit, anointing of the Holy Spirit. உனக்குள்ள வல்லமை இல்லைன்னா பறக்கவே முடியாது, மறுரூபம் அடையவே முடியாது. இன்னைக்கு இந்த போதனைகள் சபைகளிலே சொல்லிக் கொடுக்காதபடிக்கு மறைக்கப்பட்டாயிற்று. கடந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளிலே சபைகளிலே பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகள் என்ன என்று பல ஆராய்ச்சி செய்தார்கள். சபைகளிலே போதிக்கப்பட்டது 5 காரியங்கள். கர்த்தர் உன்னை காப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை போஷிப்பார், கர்த்தர் உன்னை தன்னுடைய சேர்த்துக் கொள்வார். 5 காரியத்தை பேசினார்கள். ஆனால் இந்த காலத்துக்கு சபைக்கு கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை நித்திய ஜீவன். கர்த்தர் நியாய தீர்ப்பார், கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். தேவனுடைய தன்மை, the characteristic of God, தேவனுடைய தன்மை. 5வது, நீ மனம் திரும்ப என்ற காரியத்தை சபைக்கு சொல்ல வேண்டும். இந்த காரியம் சொல்லப்பட்டது, மறைக்கப்பட்டது. சபைக்கு சொல்ல வேண்டிய சத்தியம் மறைக்கப்பட்டது. ஆதலால் நடந்த காரியம் என்ற, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் சபையில இல்லை. அவர் என்ன யோசிக்கிறாங்க? சர்ச்சுக்கு போறது வேஸ்ட், சர்ச்சில் ஒண்ணுமே இல்லை, சர்ச்சில் பாஸ்டர் சொல்றலாம் ஒத்து வராது. ஐரோப்பா தேசத்துல மாத்திரம், இங்கிலாந்து, லண்டன், அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து போன்ற தேசத்துல மாத்திரம் 500க்கு மேற்பட்டதான பெரிய பெரிய தேவாலயங்கள் மூடப்பட்டாயிற்று. மூடப்பட்ட தேவாலயத்தில் இருந்ததான ஏறத்தாழ 2.5 லட்சம் மக்கள் எங்கே போய்விட்டார்கள்? Where are those 2.5 lakh of believers? எங்கே போய்விட்டார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அதிலே 5% 10% வரைக்கும் கடவுளே இல்லை, இயேசுவே இல்லை என்று மறுதலித்து போய்விட்டார்கள். மீதி இருக்கிற 90% 60% சொன்னார்களாம், ஆலயம் போவதெல்லாம் கட்டுக்கதை. முன்னோர்கள் இந்த ஆலயத்தை கட்டி தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வீண்வரையும் செய்து விட்டார்கள். எந்த அளவிலும் இதில் பிரயோஜனம் இல்லை. ஆலயத்துக்கு போகிறவன் முட்டாள், ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்பது இஸ் a waste of time என்று சொல்லி வாலிபர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் குதிரை பந்தயம், பல விதமான ரெக்ரேஷனிலே அவர்கள் தங்களுடைய நேரத்தை கழித்தார்கள். நாட்கள் போனது, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது. அந்த பிள்ளைகள் தேவனை அறியாமல் போனார்கள், தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். ரட்சிப்பு அவர்களுக்கு தூரமாய் போனது, கிருபையற்ற சந்ததியாய் மாறினார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறதான LGBT என்று அழைக்கப்படுகிற ஓரினை சேர்க்க கூட்டம். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் என்று சொன்னார்களே, இன்றைக்கு அமெரிக்கா தேசம் வீழ இருக்கிறது. இன்னும் சீக்கிரத்திலே அதை நீங்கள் கேட்க போறீர்கள். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது என்றால் உலகம் ஸ்தம்பிக்கும். சில நாட்களிலே இந்தியாவிலும் அந்த பாதிப்பு ஏற்படும். சில நாட்களுக்கு முன்பதாக தம்பி ஜோசப் எனக்கு ஒரு காரியத்தை காட்டினான். 20 லட்சம் வாலிப பெண் பிள்ளைகள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். 20 கோடி மக்கள் வீடுகளிலே சும்மா அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். they are unproductivity. சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, 3 வேளை சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு வேளை கிடையாது. இதனால என்ன செய்ய போகிறது? இன்னும் கொஞ்ச நாட்களில், சில வருஷங்களுக்குள்ளே இந்த அன்ப்ரொடக்டிவிட்டி, ஒன்றும் எந்த வேலையும் கிடையாது, சும்மா உட்கார்ந்து 3 வேளை சாப்பிட்டு இருக்காங்க. மறுபக்கம் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது, மறுபக்கம் விலைவாசி ஏறிக்கொண்டு போகிறது. இந்த 20 கோடி மக்கள் இன்னும் சில வருஷங்களிலே இது 2 மடங்காய் மாறப்போகிறது. இது 2 மடங்கு ஆக போகும் பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக வேகமாக அடிமட்டத்துக்கு போக போகிறது என்று வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எச்சரிப்பு. தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்டம் மக்கள் புத்திசாலியாக இருப்பார்கள், ஞானமாக இருப்பார்கள். மறுபக்கம் ஞானம் இல்லாதவர்களாக இருப்பார்கள்.
ஞானமுள்ளவர்கள் தங்களுடைய பாத்திரத்தில் போதுமான எண்ணெய் வைத்திருந்தார்கள், அவருடைய விளக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த எண்ணெயும் விளக்கு எதை குறிக்கிறது என்றால், இந்த எண்ணெய் தேவனுடைய மகிமை காட்டுகிறது, இந்த வெளிச்சம் அவருடைய வல்லமையை காட்டுகிறது. எந்தெந்த கர்த்தருடைய ஜனம் வல்லமையும் மகிமையும் எண்ணெயும் விளக்கும், சொல்லுங்க, எண்ணெயும் விளக்கும் மகிமையையும் வல்லமையும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் மணவாட்டியாக ஸ்தானத்தில் வைப்பார். அந்த மணவாட்டி ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட அந்த சின்ன கூட்டம் தான் மறுரூபமாக போகிறது. உலகத்தை தேடி அழியாமையை தேடிதை விட்டுட்டு அழிவை தேடி போகிறவர்களுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்த நாள். இன்னைக்கு எங்கே யார் எங்கே இருக்கிறாங்க தெரியல. They are not bothered about the presence of God. They are not worried about the Lord's day. ஆனால் மல்கியால சொல்லுது, கர்த்தருடைய நாள் வருகிறது. இது உயிர் தெழுந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவனும் கர்த்தருடைய நாளை சந்திக்க முடியாது. சொல்லுங்க. சத்தமா சத்தமா, என் காது கேட்கல, காதல விழல, வார்த்தை உள்ள போல. சொல்லுங்க. உயிர் தெழுந்த நாளை சந்திக்காதவர்கள் கர்த்தருடைய நாளை சந்திக்க முடியாது. If you are not willing to prepare, or if you are not willing to participate in the resurrection day, you cannot meet in the Lord's day. கர்த்தருடைய நாள் மப்பும் மந்தாருமான நாள். யார் அதை சகிப்பார்கள்? It's a worst day. ஊழியக்காரன் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கேட்கிறவர்கள் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நேற்று நான் பண்டிகை தெரியும், ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது மாலை ஒரு 6 மணி இருக்கும். அறியப்படாத ஒரு பயங்கரமான தேவ கருப்பு கூட்டம் கோடி கோடியா இறங்கி வருகிறது. பயங்கர பட்டாசு, பயங்கர ஆர்ப்பரிப்பு. ஜனங்க அந்த தெய்வத்தை சுமந்து கொண்டு போறாங்க. என்ன பயபக்தி! ஒரு மெயின் ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. மணலியில் உள்ள போக முடியல. ஃபுல்லா டிராஃபிக், ஃபுல்லா. தம்பி மனாசங்க, நாங்கள் அந்த ரோடில் தான் நாங்கள் எப்போதும் மணல் ஏஜி சர்ச்சு போக முடியல. அடுத்த ரோடு கொஞ்சம் சுற்றிட்டு போனோம். ஜனங்க தெய்வத்தை தேடுறாங்க. அசுத்த ஆவி வல்லமை பெருகும் பொழுது அதுக்கு காரணம் என்ன? தேவ ஜனங்களுக்குள்ள வல்லமை இல்லாதனால தான். When the God's power increase, the evil power will decrease. When evil power increase, the God's people power will decrease. அசுத்த ஆவிட வல்லமை பெருகுவதற்கு காரணம் நீங்க தேவட வல்லமைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதனால தான். as an individual, நான் ஒரு தனி மனிதனாக நான் போராடி கொண்டே இருக்கிறேன். என் கூட விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நிற்கிறாங்க. காலையில் கூட கேட்டேன், பாஸ்டர்மா நான் வேகமாக வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் கேட்டார், 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வச்சா நீ எத்தனை மணிக்கிட்ட போவேன்? நான் சொன்னேன், ஆண்டவரே நான் கண்டிப்பாக போயிடுவேன், நான் சர்ச்சிலே தங்கிடுவேன். நானும் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்போம். 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆராதனை வந்தா நீ எத்தனை மணிக்கு போவேன்? நான் சர்ச்சிலே இருந்துருவேன். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க, உன் மனைவி, ஆண்டவரை கிருபை கொடுத்தா வந்துருவங்க. ஆண்டவரே
சீக்கிரமாய் வரும், சீக்கிரமாய் வரும், சீக்கிரமாய் வரப்போகிறது. அதை நீ பார்க்க போற, நீ பார்க்க போற. நான் காலையில் எழுந்தோடனே பாஸ்டர் மோகனுடைய லைவ் பார்ப்பேன். அப்போ நான் யோசிப்பேன், இந்த 79 வயசுலேயும் அந்த மனுஷன் 4:45 அங்கே உட்காந்துட்டு எல்லோரையும் வரட்டிட்டு இருப்பார். நீ என்ன அங்கே அவங்க இங்கே. நான் சொன்னேன், ஆண்டவர் நான் அங்கே உட்காந்துருக்கிறேன். ஒரு 79 வயசில் அங்கே வேலை வாங்கிட்டு இருக்காரு. எப்பயா என்னைக்காவது அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் பேசுவேன். அவர் சொல்லுவார், பாஸ்டர் எங்கள் பாஸுக்கு வயசு தான், ஆனால் அவருக்கு இன்னும் அவருக்கு என்ன இருக்குது, எங்களை வரட்டுன்னு வரட்டுறாரு பாஸ்டர். 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு போனாலும் ஆஃபீஸில் உட்காந்து பேசினுக்கிறாரு. விசிட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்ககிட்ட தான், சில பேர்கிட்ட தான், உங்களை மாதிரி 2-3 பேர் அவங்ககிட்ட தான் பாஸ்டர் பேசுகிறாரு. இவ்வளோ நேரம் பேச மாட்டார். 2 நிமிஷத்தில் வெளியே போ. அன்றைக்கி நான் போய் பேசுகிறேன், ஆனால் நிறைய வேலை இருக்கணும் அவங்களுக்கு, ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுறேன். அப்படியா, உட்காருங்க. இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் 1.25 மணி நேரம். ஆனால் 1.25 மணி பெரிய ஆளை நாங்கள் எங்கே பார்க்குறது, என்னைக்கு ஒரு நாள் தானே உட்காருங்க. அப்போ அவருக்கு இருக்க அந்த வல்லமை எப்படி, வேர் த பவர் கம்ஸ் ஃப்ரம். தேவனுடைய வல்லமை உனக்கு வேண்டும் என்றால், தேவனுடைய மகிமை உனக்கு வேண்டும் என்றால், ஹவு டு ரிசீவ் த பவர் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு தேவனுடைய வல்லமையும் மகிமையும் வேணுமா? எத்தனை பேருக்கு வேணும்? சரி, கை விட்டாங்களாம் வராது. நீங்கள் தலைகள் நின்னாலும் வராதியா? இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். எனக்கு தேவனுடைய வல்லமை மகிமை வேணும். கை தூக்காதவங்களுக்கு நீ தலைக்கிலினாலும் வராதியா? முடிஞ்சு போச்சு ஒன் டைம். இதுதான் எனக்கு மற்ற ஊழியக்காரங்க வித்தியாசம். சொன்னால் நடக்கும். கையை தூக்குன்னா கை தூக்க சொல்ல. இஃப் யூர் ஆண்டவர் அந்த மகிமை வந்து தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கிறோம் தான் கற்றுக் கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அந்த மகிமையும் வல்லமையும் வேணும்னா, கிவ் யோர் பிரைம் டைம் டு ஜீசஸ். உன்னுடைய நேரத்தை, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம். டிவியில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைம்னு வச்சுருக்கிறான். காலையில் சாயங்காலம் 7 to 10 இஸ் த ப்ரைம் டைம். டிவிக்காரனே வச்சுருக்கிறான். நாங்கள் அந்த நாட்டில் எங்கள் ப்ராடக்ட் அடிக்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். 6 மணிக்கு முன்னால் போட்டால் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ரேட். சாயங்காலம் 7 மணி 5லேருந்து 6 மணி 5லேருந்து 7 ஒரு ரேட்டு. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் போட்டால் ஒரு ரேட்டு. சில ப்ரோக்ராம்லாம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் போடணும், அதுக்கு வேறு ரேட்டு. உலகத்தானே அப்படி வச்சுருக்கிறான். உங்களுக்கு எது ப்ரைம் டைம் அதை ஆண்டவர் கொடுங்க. வாட் இஸ் ஏ ப்ரைம் டைம்? உங்க தூங்குகிற நேரம் இது. அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுயா அம்மா, அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் நீங்கள் கேட்காத காரியமாகிய வல்லமையும் மகிமையையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கிவ் யுவர் டைம். Don't take God's time. நீங்கள் ஆண்டோட நேரத்தை எடுப்பீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. Give your prime time. 2வது, ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கணும். With true in spirit, humble in heart. நீ தாழ்மைப்படுத்தும் பொழுது கரத்தை உயர்த்துவாய். உன்னை தாழ்த்தும் பொழுது நீ முழங்கால நிற்பாய். If you have humble, உனக்குள்ள தாழ்மை இருக்குமே, ஆனால்
எதையும் சகிப்பார். தாழ்மை இல்லாதவர்கள் பெருமை இருக்கும். Both the character cannot be in one man's heart. தாழ்மையும் பெருமையும் ரெண்டும் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே இருக்க முடியாது. Either you must be humble or you must be pride. ஒரு மனிதனுக்குள்ளே தாழ்மையும் பெருமையும் ரெண்டும் இருக்க முடியாது. ஒன்று பெருமை இருக்க வேண்டும், இல்லைன்னா தாழ்மை இருக்க வேண்டும். சொல்லுங்க, பெருமை இருக்கணும். இட்ஸ் யுவர் சாய்ஸ். தாழ்மை உனக்கு கர்த்தர் வல்லமையும் மகிமையும் கொடுப்பார். பெருமை உள்ளவனுக்கு உள்ளதையும் எடுத்து போடுவார். ஏன் இன்னைக்கு விசுவாசி வாழ்க்கையிலே போராட்டம்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறது? அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஒரு விசுவாசி இருக்கும் பொழுதுதான் அந்த விசுவாசிக்கு வாழ்க்கையில போராட்டம் 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 போராட்டம். இஸ் ஸ்ட்ரகிளிங், இஸ் பேட்லிங் பேட்லிங் பேட்லிங், வார்ஷிப், ஹார்ட்ஷிப், கடினங்கள், குழப்பங்கள், யுத்தங்கள், போராட்டங்கள். அதோட விளைவு என்ன? சோர்வு. ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ள வல்லமையாயிருந்தால், அவனுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வாசம் பண்ணினால், யுத்தம் வரும், அவன் ஜெயிப்பான். போராட்டங்கள் வரும், அவன் விடுதலை பெறுவான். 1000 10,000 பேர் அவர் மேல் விழுவார்கள், அவர்கள் சேதமடைவது இல்லை. அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, அவர்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. தேவ ஜனமே, சின்ன மந்தையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விசுவாசிக்குள்ள வல்லமை மகிமை இருந்தா அது எல்லா விசுவாசிகளுக்கும் பெருகும், பரவும். ஹalleluya, ஹalleluya. இடிச்சாலும் நீ நிமிர்ந்து நிப்ப, வானமே வெந்து போனாலும் கர்த்தர் தம்முடைய சிறகை மூடி மறைத்துக் கொள்ளுவார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நவம்பர் 2024, நவம்பர் 2024 நவம்பர். தமது ஜனங்களை, யார் தமது ஜனங்கள்? வல்லமை உடையவர்கள், மகிமை உடையவர்கள். அவர்களை மாத்திரம் கர்த்தர் தம்முடைய சிறகுகள் நிலக்குள்ள வைத்து மூடி மறைத்து காத்துக் கொள்வார். பாஸ்டர் அம்மா கேட்டாங்க, என்ன சொன்ன, என்னாச்சு, என்ன பார்த்தீங்க? சொல்றதுக்கு தெரியல. ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி ஓடி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், கதறிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கீழே நவம்பர். இட்ஸ் a worst month. வல்லமையும் மகிமையும் உடையவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய சிறகை விரித்து அவர்களை காப்பார். ஹalleluya. மூன்றாவது காரியம், அந்த வல்லமை மகிமை வேண்டும் என்றால் தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும். Trusting God alone. Trusting God alone. In the circumstances of pain, difficulties, failures,
anxieties. When people rise against you, கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்தல். எப்பொழுது? நிந்தனைகள், அவமானங்கள், பட்டினி, பலருடைய வார்த்தை, பலர் விதமான கட்டுகள். பிசாசின் கட்டை ஜெயிக்கலாம், ஆனால் மனுஷ கட்டை ஜெயிப்பதற்கு நாம் அதிகமான தேவட வல்லமை வேண்டும். இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை பார்த்து சொன்னா, என் சிநேகிதனே, மை பிலவட், மை டியர் ஃப்ரெண்ட், என் சிநேகிதனே, உன் முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறார். Many in last days they will betray Jesus. கடைசி நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன்னே இருக்கிறவர்கள் பின்னே போவார்கள், பின்னே இருக்கிறவர்கள் முன்னால் வருவாங்க. இந்த காலத்தில் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. அப்பப்போ சொல்லுங்க, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் சிநேகம் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு. சாத்தானே உன் சிநேகம் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு. அப்பப்போ வாழ்க்கையில் போராட்டங்கள், அப்பப்போ சத்துரு பல காட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துவான். பார், உனக்கு பின்னால் வந்த ஊழியக்காரங்களா, பார் அவன் இந்த கார் வச்சுக்கிறான், இந்த கார் வச்சுக்கிறான், உனக்கு காரை இல்லையே. ஆண்டவர் டீச் பண்ணாரு, ஊழியத்தில் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் ஊழியத்தில் இடப்பதுதான் மேன்மை. What you gain is not appreciable, but what you lose or loss is more appreciable. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, நீ சபைக்கு வந்ததுனால உன் மனைவியை இழந்துட்ட. யாக்கோபு அப்ரிசியபிள். மனைவி இழந்தும் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் மேலே சார்ந்து கொண்டிருப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தனாலே அவனை பத்மத்தீவுக்கு கொண்டு போகிறாங்க. பத்மத்தீவில் ஆண்டவர் அவனை தரிசனத்துக்குள்ளே, அவன் ஆவிக்குள்ளே கொண்டு போய் தரிசனங்களை காட்டுகிறார். நீ இயேசு மாத்திரம் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வல்லமையும் மகிமையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது, ஆண்டவர் முன்பாக வரும் பொழுது எப்போதும் ஆண்டவருக்கு நீங்கள் யூ ஷுட் ஹேவ் எ தேங்க்ஃபுல் ஹார்ட். நன்றி அறிவு உடையவளாக இருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே டீச்சர்ஸ் டே, எனக்கு ஒருத்தர் வந்து காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் டீச்சர்ஸ் டே நம்பர் மாத்திரம் தான் இருந்தது, பேர் இல்லை.
அப்போ நான் டெக்ஸ்ட் பண்ணேன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கிரீட்டிங்ஸ், மே ஐ நோ whom யூ ஆர். அவன் உடனே பதில் அமிச்சேன். எனக்கு வாட்ஸ்அப் உடனேலாம் எனக்கு பார்க்க முடியாது. நான் காலை அமிச்ச மெசேஜை நைட்டு பார்ப்பேன், சில நேரத்தில் காலை அமிச்ச மெசேஜ் அடுத்த நாள் பார்ப்பேன், சில நேரத்தில் 2 நாள் கழித்து பார்ப்பேன். எனக்கு ஐ எம் வெரி வெரி புவர் இன் தட். அவர் எனக்கு பண்ணியிருக்காரு, ஐ எம் ஸோ அண்ட் ஸோ ஃப்ரம் திஸ் கண்ட்ரி. அவர் எழுதியிருந்தார், ஐ ரெகுலர்லி ஹியர் யுவர் மெசேஜ், யூ ஆர் மை டீச்சர், ஐ ஹவ் லேர்ன்ட் many things from you. ஒரு முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அது எனக்கு ஃபோன் வந்து இது கூகுளில் வந்தது. சரி எடுக்கலாமா வேணாமா, நான் சரி எங்கள் அக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க, சரி எடுத்து பார்ப்போம். பார்த்தா இவர் எடுத்து ஃபோன் பண்ணார், பாஸ்டர் நான் உங்கள் மெசேஜை கேட்குறேன், ஆண்டவர் ரொம்ப ஆசிர்வதிச்சிருக்காரு, ஹவு மச் மணி யூ வாண்ட், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? நான் சொன்னேன், பிரதர் எனக்கு ஒரு 10 கோடி வேணும், ஒரு ஆலயம் கட்டணும். அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இஸ் இஸ் இனஃப், அது உங்களுக்கு போதுமா? மோர் தென் இனஃப். பாஸ்டர் ஐ வாண்ட் டு கிவ் மோர் தென் தேட். நான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், 25 வருஷம் நான் ஊழியத்தில் இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் ஒரு பைசாவோட கை நீட்டி வாங்கினதில்லை. For the past 25 years, I have not stretched my hands for a pie or a penny. God is my shepherd. Appreciating your ministry, may heaven accept your ministry. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பணத்தினாலே வல்லமையும் மகிமையும் தேட முடியாது. ஒரு மந்திரவாதி இருந்தான், அவன் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம், அப்போஸ்தலர் இருக்கு. தன் பணத்தினாலே தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய அப்போஸ்தலர் சொல்லுகிறார், இந்த பணத்தினாலே கர்த்தருடைய வல்லமையை நீ வாங்க பார்க்கிறாயோ, இந்த பணத்தினால கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை நீ வாங்க பார்க்கிறாயோ, இந்த பணம் உன்னோட என்ன செய்யட்டும், நாசமாக போட்டான். அவன் என்ன செஞ்சான், புழுத்து செத்தான். He died by worm, full of worms, புழு. ஐயா பணம் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கிறாரு, ஐயா ரொம்ப கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம போய் கையேந்தாம இருக்கிறது கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறா. ஐயா பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நீங்கள் மாதம் 5000 ரூபா ஒரு ஊழியக்காரன் கொடுக்குறீங்கன்னா அவன் பதில் எடுப்பான், 24 மணி நேரம் உங்களுக்கு அது ஜெபம் பண்ணுறோம். ஓ அதெல்லாம் சும்மாயா? மேனேஜ்மெண்ட்டே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஊழியக்காரனுக்கு பெரிய பெரிய அது ஒரு கண்ணி. அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது ஒரு சர்வன்ஸ் ஆஃப் காட்க்கு அது ஒரு பெரிய ட்ராப்பு. அதெல்லாம் உட்காந்தா எப்படி அவங்கள நினச்சின்னு இருப்பா? என்னத்த சொல்கிறேன், நான் உட்காந்துட்டா அந்த கணக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது தண்ணி தாக்கம் எடுக்காது, யூரின் போகிற சென்சேஷன் இருக்காது, அதே யோசிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் உங்களுக்கான நான் ஜெபம் பண்ணின்னு இருப்பானா? என்னையா அது? ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் 75 MBA படித்தாங்க, நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோன்னு சொல்கிறாரு. யாரும் குறை சொல்லார்ல. 75 MBA மேய்க்கிறது சும்மாவா? நீங்கள் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. அதான் நன்றியுள்ள இருதயம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லிகிட்டே இருங்க. வல்லமையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது, having a good fellowship in the family.
நீங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்களா? வீட்டில் 3 பேர் இருக்கிறீங்களா? வீட்டில் கணவன் மனைவி மாத்திரம் இருக்கிறீங்களா? கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. கையை பிடிங்க, மாற்றத்தை பார்ப்பீங்க. 2 பேராக இருக்கிறீங்களா? கையை பிடிங்க. 2 பிள்ளைங்க, ஒருத்தன் நைட் ஷிஃப்ட் போயிட்டான், ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கான். 3 பேருங்க, 3 பேர் கையை பிடிங்க. ஆண்டவரம் துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க, சூழ்நிலையை மாற ஆரம்பிக்கும். When there is a fellowship in the family, the things will change in your family. The things will start changing in your house. உங்க வீட்டுக்குள்ள நடமாடுகிற அசுத்த கிரியைகள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும். கையை பிடிச்சி ஜெபிக்க ஆரம்பிக்க, துதிக்க ஆரம்பிக்க, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. Fellowship in the family. எல்லாம் சொல்லுங்க, fellowship in the family. குடும்பத்தில் ஒரு ஐக்கியம். 2வது fellowship in the church. brothers fellowship, youth fellowship, teens fellowship. எந்த fellowshipலும் இல்லை, பவர்லெஸ். இப்படி சொல்றதால தான் நிறைய பேர் என் மேல கோபப்படுறாங்க. பரவாயில்ல, give a prime time. ஆண்டவரை உண்மையா ஆராதிங்க. ஆண்டவர் மேல மாத்திரம் நம்பிக்கையா இருங்க. ஐக்கியம், குடும்பத்தில் ஐக்கியம், சபையில் ஐக்கியம், ஆண்களுக்குள்ள ஐக்கியம், பெண்களுக்குள்ள ஐக்கியம், எதுலையுமே ஐக்கியம் இல்லை, பவர்லெஸ். ஐக்கியத்தை குறித்து ஆண்டவர், அதுதான் எஸ்கலேஷியா. சபை என்பது உட்கார்ந்து போவதல்ல, சபை என்பது ஐக்கியம். பழைய ஏற்பாட்டு சபையில் காலை முதற்கொண்டு சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் கர்த்தரை ஆராதித்தார்கள், பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இட் வாஸ் equally distributed. இன்னைக்கு அது இல்லை, மறைஞ்சு போச்சு. அதனால தான் churches has become weak. தேவ ஜனமே ஐக்கியத்தில் உண்மையா இருக்கும். 2வது தேவனுடைய காரியத்திற்கு மனம் முகர்ந்து கொடுக்கிற இருதயம் வேண்டும். We should have a generous heart. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால், ஒரு ஃபேமிலியாக போனால், எப்படியோ நாட் லெஸ் தென் 1000 rupees we spend. நமக்குன்னு செலவு செய்கிறதுல சிலர் கஞ்சாமுட்டிகள் இருக்கிறார்கள், கொடுக்கவும் மாட்டார்கள், அதை அறியும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், பி ஜெனரஸ். உதாரண குணம் உள்ளவர்கள். என்ன சொல்லுங்க? உதாரண குணம் உள்ளவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் வல்லமையும் மகிமையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் பிசினித்தனம் பண்ணுவர்களை, கஞ்சாமுட்டிகளையும் நப்பிகளையும் ஆண்டவர் வல்லமை கொடுக்க மாட்டார். வல்லமை உடையவர்கள் தங்களோட வல்லமை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவர்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்தார்னா ஆண்டவருக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணும். ப்ரே ஃபார் அதர்ஸ், ப்ரே ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் இன் ப்ராப்ளம்ஸ். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள்னால், நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வல்லமை என்ன செஞ்சிடக்கூடாது? மூடி மறைச்சிடக்கூடாது. ஆண்டவர் பணத்தை கொடுக்குறாருன்னா பணத்தினால கர்த்தருடைய மகிமையை காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தாளந்துகளை என்ன செய்யாதீங்க? மூடி மறைக்காதீங்க. கர்த்தர் தாளந்தை கொடுத்து அந்த தாளந்து என்ன செய்யணும்? கர்த்தருக்காக கொடுக்க 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 கர்த்தர் இன்னொரு பக்கம் தாளந்துகளை கர்த்தர் என்ன செய்வார்? பெருக செய்வார், பெருக செய்வார், பெருக செய்வார். ஆண்டவர் பெருகிட்டே வைப்பார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. சொல்லுங்க, தாளந்துகளை என்ன செய்யக்கூடாது? மூடி மறைக்க கூடாது. அது கர்த்தருக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த தாளந்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தாளந்துகளை கொடுக்க கொடுக்க கொடுக்க. அதான் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், நான் யூடியூப்ல பார்ப்பேன், சேரிட்டி மேக்ஸ் யூ ரிச். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் அறிந்து செய்யும் பொழுது கர்த்தர் அதை நிச்சயமாக பெருக செய்வார். எங்கள் தகப்பனார் அந்த நாட்களிலே மிக சிறியவனாக இருப்பேன். திடீர்னு எங்கள் அப்பா சில ஊழியக்கார் வீட்டுக்கு போவார். பேர் சொல்ல விரும்பலை. இன்றைக்கெல்லாம் கிட்டே போக முடியாது. அவங்க மறைச்சிட்டாங்க, ஆனால் அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. எங்கள் அப்பா திடீர்னு போவார். திடீர்னு போனால் கேட்பார், ஏம்மா அந்த பாஸ்டர் மனைவிட்டுக்கா, ஏம்மா என்னம்மா நேற்று சாப்பிட்டீங்க? அவங்க நான் காதால் கேட்டிருக்கிறேன். ஆனால் நேற்று மத்தியானம் ஒருத்தர் வந்து கொடுத்தாங்க சாப்பாடு, சாப்பிட்டோம். ராத்திரி ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ணோம், கர்த்தர் நடத்திட்டுருக்காரு. பிள்ளைங்க எங்கம்மா எல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. என்னம்மா சாப்பிட்டாங்க? நாங்கள் பட்டர் பிஸ்கட் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்து தண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அப்படியாம்மா, சரி சரி. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் தகப்பன் இந்த ஜோதி மெட்டல் ஒர்க்ஸ்ன்னு பிரசவத்தில் இருக்குது. அங்கே போய் ஒரு செட் ஆஃப் பாத்திரம் எல்லாத்தையும் வாங்கி, தட்டு, நல்ல பாத்திரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு, அந்த நாட்களில் 75 கிலோ அரிசி ஒரு மூட்டை, அது ஒரு மூட்டை வாங்குவார். எண்ணெய், பருப்பு, என்னென்ன நேஷ்னல் ப்ரொவிஷன் ஸ்டோர் டானா ஸ்ட்ரீட், அங்கே அந்த ப்ரொவிஷன் ஸ்டோரில் போய் ஒரு லிஸ்ட் கேட்பார். அந்த செட்டியார் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில், என்னெல்லாம் பண்ணிங்க சாமா போடுங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில் ஏற்றி, ட்ரை சைக்கிளில் ஏற்றி, அப்பாவே கொண்டு போய் அந்த வீட்டில் போய் இறக்கி, அப்போ அந்த அக்கா சொல்லுவாங்க, அண்ணா என்னண்ணே சும்மா தான் வந்துட்டு போனீங்கன்னு. அம்மா இரு, இந்த பாத்திரத்தெல்லாம் எடு, வெளியேடு, இந்த சட்டி இட்டிலாம் வெளியேடுமா, தூக்கி போடு, இதெல்லாம் தூக்கி போடு. இந்த ட்ரை சைக்கிளில் வந்தால அவனை வச்சு வேலை வாங்கிட்டே, இந்த பாத்திரம்லாம் நீ எடுத்துன்னு போப்பா, எல்லாம் புது பாத்திரம் வை, எல்லாம் எடு 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 எல்லாம் க்ளீனாக. அப்பாவே வீடெல்லாம் ஒட்டடிச்சு, என்னம்மா இப்படி வீட்டை வச்சுருக்கிறீங்க, ஒட்டடிச்சு சுத்தமாக பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி, அந்த ஊழியக்காரர் வரும், அண்ணா என்னண்ணே. அப்போ கிறிஸ்துவ உலகத்தில் கார் உள்ள ஒரே மனுஷன் எங்கள் அப்பா தான். இந்த ஊழியக்காரங்களாம் போகிற ஏர்போர்ட் போகும்போது எங்கள் அப்பாட்ட தான் ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணா கொஞ்சம் கார் அனுப்புறீங்களாண்ணே. ஆட்டம்பா. எனக்கு அன்றைக்கி லைசன்ஸ் கிடையாது. எங்கள் அப்பா போவார், இல்லைன்னா எங்கள் பெரிய அண்ணன் போவாங்க. ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணுவாங்க. லெட்டர் வரும், அண்ணா இந்த டேட்டில் நான் திருப்பி வரேன், இந்த டைம்க்கு வரேன், தயவு செய்து என்னை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணுங்கண்ணே. அப்பா தான் போவாங்க. பெருமைக்கா சொல்லுவார்ல, எங்கள் தகப்பன் அதை செய்தார். He was so sincere in that. இன்னைக்கு பின் சந்ததியை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்கள் சந்ததியை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். Hallelujah. Give your talents to Jesus. Anything. சர்ச்சு முடிஞ்சு கடன்னு சாரை எடுத்து உட்பெல்லாம் பெருக்கிட்டு போகணும். சந்தோஷமா இருக்கு. நம்ம சர்ச் டாய்லெட் பாத்ரூம் நம்ம தான் க்ளீன் பண்றாங்க. இட்ஸ் குட். அது செய்யறவள கர்த்தர் இம்மையில மறுமையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமாச்சுன்னா ஒரு பெரிய டீம் இங்க வந்து கம்ப்ளீட்டா க்ளீன் பண்றாங்க. கர்த்தர் இம்மையில மறுமையில அவளை ஆசீர்வதிப்பாராக. நான் இருக்கிறேனோ இல்லையோ நடக்கும். சில இடத்துல கேட்பேன், ஜெபராஜ் எங்கெல்லாம் செய்கிறாங்களே, ஏதாவது கொடுத்தீங்க? ஆமாம் பாஸ்டர், நான் கொடுத்துறேன், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ்டர், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இட்ஸ் குட். கர்த்தர் கொஞ்சம் பலனை கொடுத்துருக்குறார். அந்த பலத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் அடுத்த சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிக்க உள்ளவராக இருக்கிறார். வல்லமையும் கனமும் வேணும் என்றால் be a servant for others. நாம் மற்றவர்களை உதவி சேவை செய்வர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக நாம் கர்த்தருடைய வல்லமை மகிமை வேண்டும் என்றால் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, ஸ்பிரிட் அண்ட் சோல். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குற்றமற்றவர்களாக, கரையற்றதாக,
வியாதி இல்லாமல் காத்துக்கொள்ளுங்க. இப்போது நான் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால், வாயை கட்டிக்கிட்டேன், நல்லா இருக்கிறேன். நோ பிரியாணி, நோ ஃப்ரை, நோ பெப்பர் ஃப்ரை, நோ அது இல்லை. ஜஸ்ட் காலையில் சன்ஃப்ளவர் சீட், எம்எம்ஓ சீட்லாம் என் மக மேகி கொடுத்தாப்புல. ஃபில் மை ஸ்டமக் வித் தட். ஒரு ஸ்பூன் ஃபினிஷ்ட். நைட் மதியானத்துக்கு ஜஸ்ட் ஒரு கிண்ணத்தில் கருப்பு அரிசி, ஃபினிஷ்ட். நோ பிரியாணி. நேற்று புருஷர்கள் ஐக்கியம் இருந்தது, ஒரு கரண்டி சோறு, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஒரே ஒரு கரண்டி, ஃபினிஷ். ரொம்ப நல்லா இருக்கேன். டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்பிரிட், டேக் கேர் ஆஃப் யுவர் சோல். உங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆலயத்தை கெடுக்காதீங்க. நல்ல ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு உக்காந்துட்டு, இது மத்திய பிரதேசத்தை நேற்று ஒரு பாஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. அந்த வயிறு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சென்டிமீட்டர் சின்னதாக தான் வயிறு. இப்போ அது சின்னதாகிடுச்சு, ஒரு 30% சின்ன வயிறு. அந்த வயிறை மனாஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறாரு. டேய், உன் உடம்பு எனக்கு கூடுறா, என் உடம்பு கொஞ்சம் எடுத்துக்கடா தம்பி. நான் சொன்ன, பாஸ்டர் கழுத்தை மாற்றிக்கிங்க, சரியாக போடும் பாஸ்டர். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். கோ ஃபார் ரெகுலர் ஜாகிங், கோ ஃபார் ரெகுலர் வாக்கிங். உங்கள் சரீரத்தை சுத்தமாக வைங்க. காலையில் எத்தனை பேர் குளிச்சுட்டு வந்தீங்கன்னு தெரியல. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவி நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அப்போ உங்கள் ஆத்மா வாழும். ஜெபம் பண்ண உங்கள் ஆவி அனலாக மாறும். கர்த்தரை தேட 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 என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ண உங்கள் ஆத்மா வாழ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஓசியில் கிடைக்குதுன்னு சொல்லி கோபுரம் கட்டாதீங்க, கலவை போடாதீங்க. ஓசி தானே போடு, வாட சக்க போடுறா புட்டி. 2வது, 3வது, 4வது, 5வது வேணாயா. உன் கெப்பாசிட்டி என்ன? வாட் இஸ் யர் கெப்பாசிட்டி? 3 இட்லி அதோட நிறுத்திக்குவோம். கல்யாணத்துக்கு போகிறப்போ 7 இட்லி வச்சாலும் சாப்பிடலாம், 8 இட்லி வச்சாலும் சாப்பிடலாம். உன் சரீரம் கெட்டு போகும் என்பதை மறந்து விடாத. இப்போ கேன்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னவென்றால், நோ ஆக்டிவிட்டீஸ், lack of oxygen. நாம் கர்த்தருடைய ஜனம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம் சரீரத்தையும் பேணி காக்க வேண்டும். அதற்கும் மேலாக சொல்லுங்க, அதற்கும் மேலாக உங்கள் ஆத்மாவையும் உங்கள் ஆவியையும் கரையற்றவதாக குற்றமற்றவதாக காக்கப்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு வல்லமையும் மகிமையையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவருடைய சமூகத்துக்கு நீ வரும் பொழுதெல்லாம், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம், அவரை சார்ந்திருக்கும் பொழுதெல்லாம், அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம், நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம், அநேகரோடு நீ ஐக்கியப்படும் பொழுதெல்லாம், ஹல்லேலூயா, நீ உதாரண குணமுள்ளவளாக இருக்கும் பொழுது, கர்த்தர் கொடுத்த கிருபைகளும் தாளந்துகளும் கர்த்தருக்கு நீ திருப்பி கொடுக்கும் பொழுது, அநேகருக்கு நீ அடிமையா இருக்கும் பொழுது, வேலைக்காரனா இருக்கும் பொழுது, கர்த்தர் வல்லமையும் கனத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய
ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தில் தேவன் வாசமாய் இருப்பார் என்றால் உனக்கு அவருடைய வல்லமையும் மகிமை என்ன செய்யாது? குறைந்து போகாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? Is there Jesus in your heart? Is that Jesus in your spirit? Is that Jesus in your soul? ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பார் என்றால் நிச்சயமாய் வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அழியாமை, மகிமை, கனத்தை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியும் வல்லமையும் மகிமையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வல்லமையும் மகிழ்ச்சியும் வேணும், அவரோட மகிமை வேணும்? ஆண்டவர் கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் ஒரு விதமான துக்கம், ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான வெறுமை, ஒரு விதமான குழப்பம், நம்பிக்கையற்றவர்களாக, விசுவாசமற்றவர்களாக, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமே. ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வல்லமையினாலே அவைகளை தகர்க்கெறிய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வளர இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தகப்பனே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய உம்மால முடியும், உம்மால பலப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரோடு நடக்க ஹேனோக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த கிருபை அவன் பயன்படுத்தி கொண்டான். ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறவர்களுக்கு நிச்சயமா அவருடைய வருகையிலே நீங்க மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபம் அடைய போகிறோம். ஹல்லேலூயா. In a twinkling of an eye the Enoch was taken up. ஒரு இமைப்பொழுதில் ஏனோக்கு மறைந்து போனான். ஹல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதில் எலியா அக்னி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. எலிசா அதை பார்த்து கொண்டிருக்கிறார். எலிசாவுடைய கண்களுக்கு எது புரியவில்லை. எலியா சொல்லுகிறான், எலிசா நீ வராத, never come back, நீ வராத. ஆனாலும் எலிசா சொல்லுகிறான், எஜமானனே, நான் உன்னை விட மாட்டேன். I will not leave you, I will not leave you. ஏலியாவுடைய சால்வை யோர்தான் நதியில் அடிச்ச மாத்திரத்திலே யோர்தான் பின்னிட்டு போன பொழுது அவர்கள் இருவரும் அக்கறைப்பட்டார்கள். தேவச்சனமே, நீ சோர்ந்து போவாயானால், நீ தளர்ந்து போவாயானால் யோர்தானை தாண்ட முடியாது. கர்த்தர் உனக்கு அபிஷேக சால்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேக சால்வை எட்டு, கமான், எட்டுங்க. தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார், தேவன் மகிமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எடுத்து நீ போராடுவதற்கு பதிலாக நீ எடுத்து போராட்டத்தை மத்திய அந்த அடி ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. நீ ஆண்டவரோட வார்த்தையை பேசுங்க. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வல்லமையை நீ பயன்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட யோர்தானும் பின்னிட்டு போகும். It will go backward. It will not roll over you. அது உண்மையில் என்ன செய்யாது? புரளுவதில்லை. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, என் கால் எதுலையுமே சிக்கொள்ளக்கூடாது, என் இருதை எங்கே போய் மாட்டிடக்கூடாது. ஆண்டவரே கிருபை செய்வீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. கேளுங்க, ஆண்டவரே என் கால் வலுவாதபடிக்கு, சிக்கொள்ளாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வீராக. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பிசாசு தந்திரமாய் நமக்குள்ள சபைக்குள்ள வல்லமையை பிட்டுங்க எடுக்கிறான். தேவனுடைய மகிமை சபைக்குள்ள வைத்திருக்கிறான். அந்த மகிமை பிட்டுங்க எடுக்க பார்க்கிறான். உங்களுக்குள்ள கர்த்தரோட வல்லமை மகிமை வைத்திருக்கிறான், அதை அழிக்க பார்க்கிறான். தேவஜனம் விட்டு கொடுக்காதீங்க. நீங்க பலவீனமாய் மாறும் பொழுது பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி உங்க வீட்டுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. நீங்க அனலா இருந்து ஜெபம் பண்ணுங்க, அனலா இருந்து ஆண்டவரை ஆராதிங்க, அனலாய் மாறுங்க. நடமாடுகிற ஒரு ஆவி உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. நடமாடுகிற செல்லுகிற ஆவி எதுவுமே உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. ஏனென்றால் உள்ள ஜெபம் இருக்கிறது, ஏனென்றால் உள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ளே வருவாரு. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க பிசினஸ் பண்ணுகிற இடத்துல, ஹல்லேலூயா, கர்த்தர் உலாவினார். இயேசு இருக்கிற இடத்துல பிசாசு இருக்க முடியாது.
சொல்லுங்க, இயேசு இருக்கிற இடத்துல பிசாசுடைய கிரியைகள் இருக்க முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். எங்க வல்லமை இல்லை, எங்க மகிமை இல்லை, அங்கதான் வருவான். அவனுடைய டார்கெட்டே அதுதான். ஆனா நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே மகிமை என்னை ஆளுகை செய்வதாக, வல்லமை என்னை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கேட்கப்பட்ட ஒரு வார்த்தையும் தரையில் விழாதபடிக்கு காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பும். யூடியூப் மூலமாக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவ வல்லமை மகிமையும் பெற்றுக்கொள்வார்களாக. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கம் ஆன், ரிசீவ் இட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாயா. வல்லமையும் மகிமையும் பெற்றுக்கொள்வர்களுக்கு கர்த்தர் அப்படியே அவர் ரகசிய வரையில் அப்படியே மறுரூபமானவர்தனை அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you.